பாருங்க, நம்ம கிட்ட இப்போ வந்து நெறைய வகையான இட்லிக்கு போட்டு சாப்பிடுற பொடியும் இருக்கு. அது மாரி சாதத்துல போட்டு, நெய் போட்டு நல்லெண்ணெய் ஊத்தி சாப்பிடுற பொடி வகைகளும் இருக்கு. ஒவ்வொன்னும் வந்து ஒவ்வொரு சுவையில இருக்கும். அதாவது இது எல்லாமே மூலிகையா இருக்கிற பொடி வகைகளும் இருக்கு. அதாவது என்னன்னா, கீரை வகையில பொடி நெறைய செஞ்சு வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் சாதாரண நார்மலா நம்மகிட்ட வந்து இட்லி பொடி வெரைட்டிஸ்லாம் இருக்கும் இல்லையா? அதுவும் என்னென்ன இருக்கு, எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துரலாம். பாருங்க, நம்ம கிட்ட வந்து கொள்ளு இட்லி பொடி இருக்கு. இந்த கொள்ளு இட்லி பொடிக்கு நாங்க வந்து கொள்ள வாங்கி நல்லா கிளீன் பண்ணிட்டு, அப்புறமா அத நல்லா வறுத்து, இதுக்கு டேஸ்ட்டுக்காக பெருங்காயம், மிளகு, ஜீரகம், அதுக்கப்புறம் பருப்பு வகைகள் எல்லாம் கொஞ்சம் போட்டு நல்லா வறுத்து நாங்க பொடி பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து சாதத்துக்கும் போட்டு சாப்பிடலாம், இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிடலாம். அது ரொம்ப நல்லா இருக்கும். அது மாதிரி பருப்பு பொடி, இது வந்து ஆந்திரா பருப்பு பொடி மாதிரி ரொம்ப நல்ல டேஸ்ட் இருக்கும். நீங்க குழம்பு ரசம் வைக்காத நேரத்துல இந்த பருப்பு பொடியை நீங்க சாதத்துல போட்டு சாப்பிட்டு பாருங்க, அட்டகாசமா இருக்கும். இட்லி பொடி நம்மளத அடிச்சுக்கவே முடியாது. இதுல வெள்ளை எள்ளெல்லாம் போட்டு நாங்க வந்து இட்லி பொடி செஞ்சிருக்கோம். ரொம்ப நல்ல டேஸ்ட். அதாவது பாக்கெட்ட ஓப்பன் பண்ண உடனேயே உங்களுக்கு வந்து நல்ல மணம் இருக்கும். நல்லாவும் இருக்கும். கலர் பார்த்தீங்கன்னா, எண்ணெய ஊத்தி பெரட்டுன உடனேயே இட்லி 4 சாப்பிடலாமான்ற மாரி நாக்க வந்து சுண்டி இழுக்கும். அந்த மாரி ரொம்ப நல்ல டேஸ்ட்டா இருக்கும். அப்புறம் தூதுவளை பொடி. ஏன்னா சளி, இருமல் இருக்கவங்க இந்த தூதுவளை பொடிய செஞ்சு சாப்பிடலாம். இதெல்லாம் அவ்வளவா கிடைக்காது. நம்ம நல்லா வாங்கி நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். மிளகு தக்காளி கீரை பொடி. மிளகு தக்காளி நம்ம சாதாரணமா மார்க்கெட்ல இருக்கு இல்லையா? அத வாங்கிட்டு வந்து நல்லா கழுவி, அதுக்கப்புறம் நல்லா காய வச்சு, அதுக்கப்புறம் இதுல பருப்பு வகைகள்லாம் சேர்த்து நம்ம அரைச்சு வச்சிருக்கோம். இட்லி, தோசை, சாதத்துக்கு அட்டகாசமா இருக்கும். அதுக்கப்புறம் கருப்பு எள்ளு இட்லி பொடி. இத நல்லா சுட சுட இட்லி வச்சு நல்லெண்ணெய் ஊத்தி நல்லா அந்த இட்லிய நல்லா அமுக்கி பெரட்டி வச்சுட்டு நீங்க வந்து சாப்பிட்டு பாருங்க. இந்த எள்ளுக்காகவே நீங்க வந்து இன்னும் 4, 5 இட்லி சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் துத்தி இலை பொடி. இது மூல வியாதிலாம் இருக்குல்ல, மோஷன் ப்ராப்ளம்லாம் இருக்கு. இந்த மாரி இருக்கவங்க இந்த துத்தி இலை பொடிய நீங்க வந்து வாங்கி சாப்பிடுங்க. உங்களுக்கு சாப்பிட்டுட்டே இருக்கும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் குறையும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை முருங்கைக்கீரை பொடி. இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டா இருக்கும். 2 சத்துமே வேணுன்றவங்க இந்த கருவேப்பிலை முருங்கைக்கீரை பொடிய வாங்கிக்கங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் முருங்கைக்கீரை சாதப்பொடி. வெறும் முருங்கைக்கீரை வேணுன்றவங்க முருங்கைக்கீரை சாதப்பொடியும் இருக்கு. இத நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் போட்டு சாப்பிடுங்க. இட்லி, தோசைக்கும் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். கருவேப்பிலை பொடி. இந்த கருவேப்பிலை பொடியும் நீங்க சாதத்துக்கு போட்டு சாப்பிடலாம். அப்புறம் லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து நீங்க சாப்பாடாவே நீங்க கட்டி குடுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். வல்லாரை கீரை பொடி. அதுவுமே ரொம்ப நல்ல டேஸ்ட் சூப்பரா இருக்கும். வேணுன்றவங்க இது எல்லாமே நம்ம கிட்ட வந்து வெப்சைட்லயும், வாட்ஸ்அப்லயும் இது கிடைக்குது. வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. சவுத் இந்தியால நீங்க ரூ. 1000 மேல வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு கொரியர் சார்ஜ் முற்றிலும் இலவசம். நார்த் இந்தியால மசாலா ரூ. 1000 மேல நீங்க வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃப் அமௌண்ட் வந்து நீங்க பே பண்ணணும். எல்லாமே தரமா இருக்கும். எந்த கலரோ, கெமிக்கலோ எதுவுமே சேர்க்காதது. ரொம்ப நல்லா இருக்கும். வாங்கி பாருங்க.